Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம microbes in human welfare தான் படிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஏர்ல இருக்கு, வாட்டர்ல இருக்கு, சாயில்ல இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கு. ஆனால் இதில் ஒரு குரூப் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு அஸ், ஏன்னா டிசீஸ் காஸ் பண்ணுது and இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல். அதே இது இன்னொரு செட் ஆஃப் மைக்ரோப்ஸ் தே வெரி பெனிஃபிஷியல் டு அஸ். நம்மளோட நிறைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட டே டு டே நீட்ஸில் தே பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த மைக்ரோப்ஸை பற்றி தான் இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகே, இதை நம்ம ஒரு 6 கேட்டகரிஸாக பிரித்து படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் த ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா டே டு டே நம்மளை சுற்றி நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ப்ராடக்ட்ஸ். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபுட். ஓகே, நம்ம தோசையும் இட்லியும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோமே தவிர அந்த மாவு எப்படி ஃபர்மெண்ட் ஆச்சுன்னு யோசிக்கிறோமா? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா ஃபர்மெண்ட் பண்ணும்போது தான் மாவு பொங்கி வரும் அண்ட் அப்போ தான் நம்மளோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் நம்ம டெய்லி வீட்டில் சாப்பிட்றது என்ன? கர்ட். ஓகே, அண்ட் கர்ட் ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? பாலில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அது ஃபுல்லாக தயிராக மாறிடுது. ஏன் அப்படின்னா அந்த கர்டில் we have this organism called lactobacillus. ஓகே, அதோட நிறைய ஸ்பீஷீஸ் ப்ளஸ் அ லாட் ஆஃப் சிமிலர் ஆர்கானிசம்ஸ் சேர்த்து we call it lactic acid bacteria. ஓகே, ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, நம்ம கொஞ்சம் போடுற தயிர்லேயே நிறைய லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்கும். இட் வில் க்ரோ அண்ட் இட் வில் கன்வெர்ட் மில்கில் இருக்கிற லாக்டோஸ் இன்டு லாக்டிக் ஆசிட். அப்புறம் இந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை இட் வில் கோஆகுலேட். ஓகே, ஸோ அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் கட்டியாகி தயிராக மாறிடுது. Okay, so in the curd is because of lactobacillus organism, which is very very important. Okay, now next நம்ம வீட்ல daily பார்க்குற ஒரு staple என்னது? Bread. Correct? So what happens in bread அப்படின்னா அதோட மாவை ferment பண்ணி for the bread to rise you need something called the baker's yeast. Okay, அதோட organism பேர் என்ன? Saccharomyces cerevisiae. Okay, so Saccharomyces cerevisiae helps in bread fermentation. Okay, then next, very important ma'am, we cannot live without it. என்னது? Cheese, right? So cheese இல்லாம வாழ முடியாது. சீஸ்ல எவ்வளவோ different types இருக்கு. அதுல நம்ம மெயினா பார்க்க போறது blue cheese and Swiss cheese. ஓகே, இப்போ இந்த ப்ளூ சீஸ் ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸில் ராக்ஃபோர்ட்டுங்கிற ஒரு இடத்துல ஒரு ஷெப்பர்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு கேவ்ல போய் உட்காந்து பிரெட் மேலே பால் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சார். அவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அழகாக ஒரு பொண்ணு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹி ஃபினிஷ்ட் ஆல் ஹிஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய மாதம் கழிஞ்சு அதே கேவ் வழியாக திரும்பி போகும்போது உள்ளே பார்த்தா அவன் விட்டுட்டு போன அந்த பிரெட்டும் பாலும் அப்படியே இருந்தது. சரி, ஓகே, இது மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா ஏதோ ப்ளூவாக வளர்ந்துருந்தது. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்படி ஏதாவது பார்த்தா தூக்கி போட்டுருவோம். ஆனால் வாட் ஹீ டிட் வாஸ் ஹி ஏட் இட். சரி, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்து அப்படியே இட் கேம் டு பி நோன் ஆஸ் த ப்ளூ சீஸ். அண்ட் அது மேலே வளர்ந்த அந்த ஃபங்கஸ்க்கு பேர் பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. ஏன்னா அது அந்த ராக்ஃபோர்ட்டுங்கிற கேவ் பக்கத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அதுக்கு அந்த பேர். ஓகே, அண்ட் இன்றைக்கும் ஃப்ரான்ஸில் அந்த கேவ்ல ரெடி பண்ணுற அந்த ப்ளூ சீஸ் சப்போஸ் டு பி வெரி வெரி டெலிஷியஸ் அண்ட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாச்சும் ப்ளூ சீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும். ஓகே, நான் த நெக்ஸ்ட் திங் வி ஹேவ் இஸ் ஸ்விஸ் சீஸ். இது வெரி காமன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டாம் அண்ட் ஜெரியில் அந்த பார்க்குறோம்ல பெரிய ஹோல்ஸ் வச்ச அந்த சீஸ், தட் இஸ் நத்திங் பட் ஸ்விஸ் சீஸ். அதில் ஏன் அந்த ஹோல்ஸ் வருது அப்படின்னா we have this bacterium Propionibacterium shermani. Okay, so in the Propionibacterium shermani releases a lot of carbon dioxide. Okay, and the carbon dioxide bubbles அப்படியே உள்ள trap ஆயிடுது. So அதனால தான் we have these big holes in the cheese. Okay, so curd, bread and cheese நம்ம daily பார்க்கிறது தான், so ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். Okay, so this comes under the household products. இப்போ industrial products, which is the next category பார்த்தோம் அப்படின்னா நிறைய industrially relevant products இருக்கு. இப்போ இதுல நாம மெயினா
ஒரு 5 categories தான் படிக்க போகிறோம். அதில் first very very important industrial product is beverages. So industrially important beverages னு பார்க்கும்போது we're looking at alcoholic beverages. Okay, இப்போ இந்த alcoholic beverages produce பண்ணுறதுக்கு we need brewers yeast. இப்போ நம்ம ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு படித்தோம், இப்போ ப்ரூவர்ஸ் ஈஸ்ட்னு படித்தோம். கன்ஃபியூஷனே வேண்டாம், ரெண்டும் ஒரே ஆர்கானிசம் தான், which is Saccharomyces cerevisiae. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எனி ஃப்ரூட் பல்ப் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஃப்ரூட் ஜூஸ் ஓ ஃப்ரூட் பல்ப் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற சுகரை வந்து இட் வில் கன்வெர்ட் டு ஆல்கஹால். ஓகே, அண்ட் அதுலேயும் வந்து ஆல்கஹாலிக் பெவரேஜஸில் வைன் அண்ட் பியர் வந்து இஸ் த நான் டிஸ்டில்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெவரேஜ், whereas அதர் விஸ்கி, ரம், பிராண்டி எல்லாமே வந்து வில் பி த டிஸ்டில்ட் ஃபார்ம் ஆஃப் பெவரேஜ். ஓகே, now next category of very very industrially important products is antibiotics. ஸோ ஆக்சுவலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கால் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து பை மிஸ்டேக்காக அப்படியே தெரியாமல் கண்டுபிடிச்சிட்டார். எப்படின்னா, he was working in his lab with an organism called Staphylococcus. ஓகே, ஸோ Staphylococcus வந்து இட்ஸ் a very very pathogenic organism, அப்படின்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். அந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து அவர் லேபில் வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தார். அதில் பார்த்தா ஒரு ஃபங்கஸ் வளர ஆரம்பிச்சுது. லைக் ஐ கேன் ஷோ யூ இன் திஸ் ஃபோட்டோ. இந்த ஃபங்கஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபங்கஸை சுற்றி பார்த்தா எந்த ஸ்டெஃபைலோகாக்கஸுமே வளரலை. ஆனால் மிச்ச ஏரியாஸ் ஆஃப் த பிளேட்லாம் நார்மலாக தெர் வாஸ் growth. ஸோ இந்த ஏரியாவில் வந்து growth இருக்கலை. அப்போ அவர் என்ன நினச்சாரு, ஓகே தட் மீன்ஸ் தெர் இஸ் சம்திங் தட் திஸ் ஃபங்கஸ் இஸ் செக்ரீட்டிங், அதனால தான் ஸ்டெஃபைலோகாக்கஸ் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாரி அண்ட் சேன் அப்படின்னு 2 பேர் வந்து இதை ஆக்சுவலாக ஸ்டடி பண்ணி இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ திஸ் ஆன்டிபயோட்டிக் கேம் டு பி கால்ட் ஆஸ் பெனிசிலின். எல்லாருக்குமே நமக்கு தெரியும் பெனிசிலின். ஆனால் அது எங்கேருந்து வந்தது, பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற ஆர்கானிசம்லேருந்து தான் ஐசோலேட் பண்ணாங்க. அதனால தான் அதுக்கு பேர் பெனிசிலின் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் a very very important discovery. ஏன்னா World War II நிறைய பேர் அதனால தான் காப்பாற்ற முடிஞ்சது. அண்ட் இந்த ஃப்ளாரி அண்ட் சேனுக்கு வந்து 1945 நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஆல்ரைட், ஃபைன். ஸோ now the next category of industrially relevant products பார்க்கும்போது we have chemicals. ஓகே, இப்போ இந்த கெமிக்கல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன், காமனாக யூஸ் பண்ணுறது இத்தனால், ரைட்? ஸ்டெரிலைசேஷன் எல்லாத்துக்குமே இத்தனால் யூஸ் பண்ணுறோம். இத்தனால் எங்கேருந்து வருது, இப்போ தான் பெவரேஜஸில் பார்த்தோம். ஹூ இஸ் ப்ரொடியூசிங் ஆல்கஹால்? Saccharomyces cerevisiae. ஸோ இப்போ இது 3வது தடவை இது ரிப்பீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இட்ஸ் a very very important organism. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து லாக்டிக் ஆசிட். இப்போ லாக்டிக் ஆசிட் அகெயின் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் படித்தோமே, கர்ட். எந்த ஆர்கானிசம் வேலை பார்க்குது? லாக்டோபாசிலஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து புதுசாக இப்போ கற்றுக்க போகிறது வந்து பியூட்டைரிக் ஆசிட். அண்ட் த ஆர்கானிசம் ஃபார் ப்ரொடக்ஷன் இஸ் கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டைலிகம். ஓகே, ஸோ பியூட்டைரிக் ஆசிட், பியூட்டைலிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் next is citric acid. It is produced by a fungus called Aspergillus niger. Okay, so these are the 4 industrially important chemicals that we have to study. அதில் 2 நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ புதுசாக கற்றுக்க வேண்டியது 2 தான். ஆல்ரைட், தென் அடுத்த கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸ். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு வகைக்கு இல்லாட்டி இன்னொரு வகைக்கு என்சைம்ஸ் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் லைபேஸ்ட்னு ஒரு என்சைம் வந்து இஸ் வெரி காமன்லி யூஸ். ஃப்ரூட் ஜூஸில் வந்து கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பெக்டினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெடிக்கலி. ஓகே, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஆர்கானிசம் Streptococcus. ஸோ ஸ்ட்ரெப்டோகைனேஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் அ பிளட் தின்னர். ஓகே, ஸோ சம்படி ஹூஸ் அண்டர்கான் அ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த பிளட் கிளாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஓகே, தென் த லாஸ்ட் கேட்டகரி அண்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இஸ்
bioactive molecules. So இந்த என்னது bioactive molecules அப்படின்னா சில ஃபங்கஸ் ஆர் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மெடிசினலி ஆர் ஃபார் எனி அதர் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம், பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இஸ் சைக்ளோஸ்போரின் ஏ. ஓகே, இது வந்து ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிற ஒரு பயோஆக்டிவ் மாலிக்யூல். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்பிங் டு act as an immunosuppressive agent. ஓகே, அப்படின்னா என்ன, இப்போ வந்து ஒரு ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பாடி வந்து இஸ் நேச்சுரல் டு கிவ் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஏன்னா பாடியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சம்திங் ஃபாரின், புதுசாக பாடிக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் கேன் கிவ் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் ஆர்கன். ஓகே, விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ அதனால நம்ம இம்யூன் சிஸ்டமை சப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சைக்ளோஸ்போரினே ஒரு இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் one more very very important product is statin. Statin வந்து we isolate from Monascus purpureus அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்லேருந்து. ஸ்டாட்டின்ஸ் இஸ் அ கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். ஸோ கொலஸ்ட்ரால் சிந்தசைஸ் பண்ணுற ஒரு என்சைமை இந்த மாலிக்யூல் போய் இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ the blood cholesterol normally comes down after that. So cyclosporin A and statin. So these are the industrial products that are obtained from microbes. All right. Now the next category that we're going to look into is sewage treatment. இப்போ sewage treatment வந்து is very very important. ஏன், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் யூஸ் பண்ணுற அழுக்கு தண்ணியை அப்படியே நம்ம ரிவர் பாடிஸ்குள்ளே இல்லை வாட்டர் பாடிஸ்குள்ளே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பொல்யூட் த வாட்டர். இன் யூனோ இன் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது நமக்கே தான் வந்து கெடுதலாக வந்து அமைய போகுது. ஸோ அதனால் சூவேஜ் இந்த வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள வர அழுக்கு தண்ணியிலேருந்து வாட் எவர் வி கேன் சி, நம்மளால் பார்க்க முடிகிற குப்பை, கல், மண், குச்சி இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சாயில் பார்ட்டிகல்ஸ் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நார்மலாக ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் ஆர் செடிமெண்டேஷன் மூலியமாக வி கேன் remove all this physically நமக்கு கண்ணுக்கு தெரியற all this debris வந்து we can remove. ஓகே, இது ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டேங்க்ல வந்து செடிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா all the sludge settles down and மேலே வந்து கிளியரான தண்ணி இருக்குது which we call the effluent. Okay, and in the effluent தான் is taken for secondary treatment. இந்த sludge வந்து because it came from primary treatment we call it a primary sludge. ஓகேயா, நான் இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, எஸ் இந்த தண்ணி வந்து கிளியராக தான் இருக்குது, ஆனால் திஸ் தண்ணி வில் ஹேவ் ஆர்கானிக் மேட்டர். கரெக்ட். இப்போ இந்த தண்ணியில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆக்சிஜன் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதோட மெஷர் தான் இஸ் பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் demand. Okay, commonly we call it as BOD. Okay, so in the BOD ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா more oxygen is required, which means more organic matter is present. அப்போ அந்த தண்ணி is a very very polluted தண்ணி. அப்போ அதையே தூக்கி நம்ம வாட்டர் பாடிஸ்ல ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா we are only causing water pollution. Correct. So இந்த BOD-யை லோவர் பண்றதுக்காக வேண்டி அதை பெரிய பெரிய ஏரேஷன் டேங்க்ஸ்ல போட்டு, ஓகே, அதில் வந்து we are going to add some flocks. What are these flocks னு பார்த்தா it is nothing but bacterial organisms plus fungal filaments. ஓகே, அதெல்லாம் சேர்ந்து ஒரு மெஷ் மாதிரியான ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி it will start growing which is called as
flocks. Okay, so in the aeration tanks la vandu these flocks are introduced and these flocks will grow. As these flocks are growing, in the flock grow ஆறதுக்காக வேண்டி இந்த organic matter எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே organic matter will reduce. So BOD வந்து significant-ஆ reduce ஆனதுக்கு அப்புறமா தான் we will release it into the water body. Okay, இப்போ இந்த aeration tanksல இருந்து okay digest பண்ணியாச்சு, BOD வந்து கம்மி ஆயாச்சு. இப்போ இந்த BOD ரிலீஸ் ஆன வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆன வாட்டரை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி we just allow the aeration tanks to settle. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், there is treated water which is then released to the outside. Okay, இப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கிற ஸ்லட்ஜ் வந்து is called the activated sludge. Yeah, because microorganisms are present in the sludge. Okay, இப்போ இதிலேருந்து ஒரு ஸ்மால் குட்டி பீஸ் வந்து திருப்பி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வாட்டர் பேட்சை ட்ரீட் பண்ணும்போது we introduce, so அது திருப்பி வளர்ந்து it will form more flocks அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த activated sludge ட்ரீட் பண்ணுறதுக்காக வேண்டி we take it to a tank which is called the anaerobic sludge digesters. பேசிக்கா இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை இப்போ நம்ம டிகிரேட் பண்ணணும். அதுதான் anaerobic sludge digesters பண்ண போகிறோம். இங்கே வந்து we have some important bacteria that end up converting this, they end up digesting this activated sludge and அது will release some gas. அந்த gas என்னதுன்னா biogas. அண்ட் அதை நம்ம வேரியஸ் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரீட் பண்ண க்ளீனான வாட்டரை வந்து இட் இஸ் சேஃப் டு ரிலீஸ் இன் எனி வாட்டர் பாடி. இட் டஸ் நாட் காஸ் எனி பொல்யூஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கங்கா ஆக்ஷன் பிளான், யமுனா ஆக்ஷன் பிளான் அப்படிலாம் கவர்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் பிகாஸ் தேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாட்டர் பாடிஸ் இன் த கண்ட்ரி. ஓகே, இதை நம்ம வந்து அப்படியே பொல்யூட் ஆகிறதுக்கு விட முடியாது. ஸோ இந்த மாதிரியான வாட்டர் பாடிஸ்க்கு பக்கத்தில் இல்லை இண்டஸ்ட்ரீஸ்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் வச்சு we will treat the water and only then release it into the water bodies. Okay, now we spoke about biogas here. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் இங்கே வந்து எங்கே மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா இட் இஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். ஓகே, இப்போது பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பை பாக்டீரியல் ஆக்ஷன் இட் வில் கன்வெர்ட் த சப்ஸ்ட்ரேட் இன்டு சம்திங் எல்ஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் அது வந்து ஒரு சில கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினால ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸை தான் நம்ம வந்து பயோகேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் பயோ மீன்ஸ் லைஃப். கரெக்ட். ஸோ மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினால வர இந்த கேஸை வந்து we call it biogas. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் என்னன்னு பார்த்தோம்னா மித்தேனோபாக்டீரியம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் anaerobic sludge digesters கூட மித்தேனோபாக்டீரியம் தான் நிறையா இருக்குது. Okay, so this will help to break down particularly methanobacterium என்ன பண்ணும்னா it breaks down cellulose or cellulosic material. Okay, so cattle ஓட rumenல கூட, rumen is nothing but a part of the cattle's digestive system. So அங்க கூட வந்து we find a lot of methanobacterium. அதனால cow dungல வந்து இந்த மாதிரி microbes are very very rich. Okay, so இந்த methanobacterium என்ன பண்ணும்னா it will act on the substrate and in the process it will release methane, it will release carbon dioxide and few other gases. So இந்த mixture தான் வந்து we call it a biogas. Okay, இப்போ இங்கே வந்து you can see the diagram. This is a biogas plant. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய ஒரு கான்கிரீட் டேங்க் மாதிரி கட்டி அதில் வந்து இந்த பயோ வேஸ்ட் என்னெல்லாம் டிகிரேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு டங் ஸ்லரியை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டங்கில் வந்து we have rich of methanobacterium. So இந்த methanobacterium will act on the bio waste and அந்த bio waste லேருந்து gases produced. And இந்த gas வந்து it can be used for cooking, it can be used for anything. எங்கே fuel யூஸ் பண்ண முடியுமோ அங்கே வந்து நம்ம இந்த biogas யூஸ் பண்ணி it is a very very eco-friendly alternative. Okay, so இந்த biogas யூஸ்வலாக வந்து ரூரல் ஏரியாஸில் தான் செட்டப் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து உங்களுக்கு கவு டங்க்கு வந்து சோர்ஸ் வந்து ஜாஸ்தி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது வில்லேஜ் பக்கம் போனீங்கன்னா எங்கேயாச்சும் பயோகேஸ் பிளான்ட் இருக்கான்னு பார்த்து கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. Alright, fine. So the next category where microbes are participating in human welfare is biocontrol agents. என்ன இந்த biocontrol agents அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய பெஸ்ட்ஸ் வருது, ராடன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பெஸ்டிசைட், வீடிசைட் இதெல்லாம் போடுறோம் டு வார்ட் ஆஃப் த பெஸ்ட். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா both harmful and useful organisms ரெண்டுத்துமே வந்து
we are killing in the process. ஏன்னா அந்த வீடிசைடுக்கும் பெஸ்டிசைடுக்கும் நல்ல ஆர்கானிசமும் சரி கெட்ட ஆர்கானிசமும் சரி எதுவுமே வாழ முடியாது. அதனால எவ்ரிதிங் இஸ் கான். ஆனால் இதையே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் ஆர்கானிசம்ஸை நம்ம கில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லேண்ட் வந்து கண்டினியூஸாக டிப்ளீட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் we use பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் என்ன? இட் வில் ஒன்லி கண்ட்ரோல் வாட் எவர் இஸ் நாட் நெசசரி. ஸோ ஃபுல்லாக இராடிகேட் பண்ணி எந்த ஆர்கானிசமே இல்லாமல் பண்ணுறதுக்கு பதில் எது நமக்கு தேவையில்லையோ அதை மட்டும் எலிமினேட் பண்றதுக்காக தான் we use biocontrol agents. Okay, so அதுல வந்து the first category we have this organism called Bacillus thuringiensis. Okay, so Bacillus thuringiensis அப்படிங்கிற ஒரு microorganism வந்து produces something called the Bt toxin. Okay, இந்த Bt toxin வந்து caterpillars who come to eat that plant வந்து சாப்பிடும்போது it will form holes in the gut of these caterpillars. Specific caterpillars எதை நம்ம eradicate பண்ணுறோமோ அது வந்து இந்த Bt toxin consume பண்ணும்போது it will create holes in the gut and the caterpillars will die. ஆனால் இந்த toxin is activated only in alkaline surroundings. Okay, இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த Bt toxin போட்ட பிளான்ட்டை நான் சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே ஆகாது. பிகாஸ் நம்மளோட கட்டில் we have an acidic environment. இந்த டாக்ஸின் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னாலே you need an alkaline environment. Okay, so when this particular caterpillars will consume this Bt toxin, it is automatically eradicated. So இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வர இந்த பர்டிகுலர் கேட்டர்பில்லரை மட்டும் எஃபெக்டிவாக நம்ம eradicate பண்ணிட்டோம். வேற எல்லா ஆர்கானிசம்ஸும் are alive, no problem, nothing, everybody is living happily. Okay, so one more kind of biocontrol agent that we know of is trichoderma. So in the trichoderma வந்து it is usually found in root systems and it is known to ward off all kinds of plant pathogens. Okay, and then we have one more group of viruses called baculovirus. Okay, idhula particularly we have a nucleopolyhedral viruses. So it's a very narrow spectrum virus. So நமக்கு தேவையில்லாத பெஸ்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி it will kill. So நமக்கு யூஸ்ஃபுல்லான ஆர்கானிசம் எதையுமே நம்ம வந்து ஹார்ம் பண்ணலை. So through this we are saving the ecosystem also and quality of landையும் நம்ம improve பண்ணுறோம். இப்போ quality of land நம்ம improve பண்ணுறோம்னு சொல்லும்போது one more major aspect is biofertilizers. இப்போ நம்ம யூஸ்வலாக பார்க்குற கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா த நேச்சுரல் சாயிலோட குவாலிட்டி வந்து கோஸ் ஆன் டிப்ளீட்டிங் அண்ட் அதில் வளர்கிற ஃபுட் ஆல்சோ இஸ் நாட் வெரி ஹெல்தி அண்ட் இஸ் நாட் வெரி குட் இன் இட்ஸ் ஆஸ்பெக்ட். ஸோ பயோஃபர்டிலைசர்ஸில் வந்து we have ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் which is a symbiont in leguminous plants. ஸோ அது வந்து ரூட் நாடியூல்ஸில் போய் உட்காந்துட்டு அங்கே வந்து it helps in nitrogen fixation. Okay, so endophixationக்கு we use rhizobium. Okay, இப்போ rhizobium வந்து is a symbiont. We also have free living forms. Okay, so it helps in nitrogen fixation. Free living forms வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா azospirillum and azotobacter. இது ரெண்டு ஆர்கானிசமே is a free living form, whereas rhizobium is a symbiont in the root nodules of leguminous plants. Okay, now next biofertilizer என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா mycorrhiza. அதாவது fungus வந்து will form association with the plant. That is what we called a mycorrhiza. So mycorrhizaல வந்து we have this genus glomus. ஓகே, ஸோ க்ளோமஸில் இருக்கிற ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப்ஸ் இன் அப்சார்பிங் ஃபாஸ்பரஸ். இங்கே வந்து இட் வாஸ் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன், ஹியர் இட் இஸ் phosphorus. So phosphorus absorb பண்ணி it will pass it on to the plant. In turn the plant will produce food and give it to this fungus. That's how they co-live together. இதை தவிர we have cyanobacteria that also help in being a biofertilizer. இதில் ரெண்டு ஆர்கானிசம் இருக்கு, nostoc and annabena.
இது ரெண்டுமே இஸ் இன்வால்வ்ட் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நான் the plant ஓட quality is enhanced, the soil quality is enhanced, and there is no artificial or chemical fertilizers being used. So it is a healthy and an eco-friendly alternative to the chemical pesticides. Okay, so now as days go by, நம்ம இன்னும் biofertilizers ல work பண்ணி இன்னும் நிறைய எப்படி நம்மளோட food and soil enhance பண்றதுங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த 6 கேட்டகரியில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ், மேம் இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது எப்படி படிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா you will have to remember them. ஆனால் நிறைய ரிப்பிட்டேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இந்த சாப்டர் மட்டும் கொஞ்சம் டெய்லி ரிவைஸ் பண்ணிங்கன்னா இந்த மைக்ரோபோட நேம்ஸ் எல்லாம் மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த சாப்டர் கண்டிப்பாக டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, குட் லக். தேங்க்யூ.